டிஸ்கவர் ஸ்கூபா அப்படின்றத பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் பக்கத்தில் இருக்கிற மெயினில் தான் இருக்கேன், அந்த டிஸ்கவர் ஸ்கூபான்னு இருக்கிற பக்கத்தில். ஸோ இங்கேருந்து நம்ம எப்படி அங்கே போகிறோங்கிறது உங்களுக்கு போகும்போது வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஒரு போட்டு தெரியுது இல்லைங்களா, இதுதான் வந்து சஃபாரி போட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லோக்கல் ஐலாண்ட்ஸில் வந்து இந்த லிக்வர் ஃபாரினர்ஸ் வந்து கெஸ்ட்டு எல்லாம் வந்து இந்த மாதிரி லிக்வர்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கணும் அப்படின்னா அங்கே உள்ளே எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி சஃபாரி போட்டில் வந்து தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஐலாண்டு அங்கே தெரியுதா, அங்கே லாஸ்ட்டில் என் கைக்கு நேராக அதுதான் நம்ம ஐலாண்டு. அங்கேருந்து இப்போது இங்கே வந்து நம்ம வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த மாஃபஸ் ஐலாண்டுக்கு ரீச் ஆயிடுவோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னு இங்கே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எல்லாருமே வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கோம் அங்கே. இந்த பேராக்ளைடிங் இந்த மாதிரி இதெல்லாம். இது இந்த சஃபாரி போட் வந்து உங்களுக்கு அந்த ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே இருக்கும். மாஃபஸ் ஐலாண்டு இங்கே தான் வந்து நம்ம டைவிங், ஸ்னோக்லிங், அப்புறம் எந்தெந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ எல்லா ஆக்டிவிட்டீஸும் இங்கே தான் பண்ணுவாங்க. மாலையிலிருந்து இங்கே வரணும். நான் எப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் அந்த மாஃபஸ் ஐலாண்டு. ஐயோ தண்ணி அடிக்குது இங்கே போட்டில். நான் அங்கே போய் உள்ளே போய் அந்த இது டைவிங், அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் எவ்வளோன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இதுதான் அந்த மாஃபஸ். இங்கே ரீச் ஆயிடுவோம். மாலையிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஐகாம் டூர்ஸ் அப்புறம் வந்து மாஃபசி டூர்ஸ்னு 2 போட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 150 மால்தீவன் ருப்பியா வந்து சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. வந்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய சீப்பஸ்ட் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். அது நீங்களே ஃபஸ்ட்டு நெட்டில் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, உங்களோட என்ன சொல்கிறது, உங்களுக்குன்னு எந்த மாதிரி ரூம்ஸ் எந்த மாதிரி வேணும் எல்லாமே நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரீச் ஆகிக்குங்க. ஸோ இது வந்து சீப்பஸ்ட் வேல மால்டீவ்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நிறையா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே செப்பரேட்டாக அங்கே இருக்கும். நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு தேவையானது வந்து அவங்க வந்து ஷெட்யூல் சொல்லுவாங்க. இந்த டைமுக்கு நீங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்னு அதை இங்கே ஷெட்யூல் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளேஸ் தான் பார்த்துக்குங்க. இந்த இடத்துல தான் நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கும். நான் இது பண்ணது இந்த ஸ்கூபா இந்த பிளேஸ். எனக்கு வந்து நான் ஒர்க் பர்மிட்டில் இருக்கங்காட்டி எனக்கு $70 தான் சார்ஜ் பண்ணாங்க. இங்கேயே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். டைமிங் வந்து 1:30 சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் வேறு வழியில் இங்கேயே நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்க வேண்டியதான். ஸோ இதுதான் இந்த மாஃபஸ். இது அங்கே ஒரு ஃபெரி தெரியுது இல்லையா உங்களுக்கு, அது வந்து மால்தீவியன்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பெரிய ஃபெரி. நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு டவுன் பஸ் மாதிரி. மால்தீவியன் ருப்பியா வந்து 40 அந்த மாதிரி தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் மாலையிலேருந்து இங்கே வர்றதுக்கு. பட் ரொம்ப ஸ்லோவாக வரும். நிறையா பேர் நிறையா மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொண்டு வருவாங்க அங்கேருந்து இங்கே. ஸோ ஃபாஸ்ட்டாக வரணுன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸ்பீட் போட். இந்த மாதிரி ஸ்பீட் போட் வந்துடும். அதோட ஆஃபீஸ் கூட இங்கே இருக்குது பாருங்கள், ஐகாம் டூர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது அந்த ஆஃபீஸ். ஐகாம் டூர்ஸில் வந்தீங்கன்னா ஒரு 150 ருப்பியா போல் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட்டாக அவங்கள கொண்டு வந்து இங்கே விட்ருவாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும், அரேனா ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே பின்னாடி இருக்கு இல்லையா, இதுதான் அந்த அக்கமடேஷன்ஸ்லாம் இருக்கிற ஏரியா. உங்களுக்கு நான் விசாரித்ததுக்கு 210 சொன்னாங்க, $210 சொன்னாங்க பர் கப்புள்ஸ்க்கு. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கிற இதில் எது சீப்பஸ்ட்டு, நான் கேட்ட வரைக்கும் மினிமம் வந்து இவ்வளோ தான் சொன்னாங்க. இதுக்கு மேலே சீப்பஸ்ட்டுன்னா நீங்கள் புக் பண்ணி வந்துக்குங்க. ஸோ இதுதான் அந்த ஏரியா, பார்த்துக்குங்க. சொன்னேன் இல்லைங்களா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நடக்கிற இடங்க. இந்த மாதிரி நிறையா ஸ்டால்ஸ் இருக்கும் இங்கே வந்து. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எந்தெந்த ஸ்டால்ஸ் எல்லாத்தையும் விசாரித்து பாருங்கள். மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் ப்ரைஸ் வந்து ஒரே மாதிரி தான் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச லைக் இந்த மாதிரி போட்ஸு இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் இதெல்லாம் இருக்கும்.
உங்களுக்கு எந்தெந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்டோ அதெல்லாம் ப்ரைஸ்லாம் வந்து எவ்வளோன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே வந்து இது பண்ணிக்கலாம். இங்கேயே பக்கத்துலேயே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இது காட்டுறேன் உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள். இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வர போயிட்டுருக்குதுங்க. லைக் மேபி இதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஏதோ பில்ட் பண்ணுவாங்களான்னு தெரில. ஏன்னா கடல்கிட்டே இருக்கங்காட்டி கெஸ்ட் ஹவுஸாக தான் இருக்கும். ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தாலும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இன்னும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. சொல்லப்போனால் மாலையை விட இப்போது இந்த மாஃபூசி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. பக்கத்துலேயே இன்னும் நிறைய லோக்கல் ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனாலும் இது வந்து ஒரு நல்ல ஒரு லோக்கல் ஐலாண்டுன்னு சொல்லலாம். அதிகமாக கெஸ்ட்டு வர்றது நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஐலாண்ட்ஸ்க்கு போயிடுவாங்க. அங்கே போக முடியாமல் ரொம்ப அது எக்ஸ்பென்சிவாக ஃபீல் பண்ணாங்கன்னா நார்மலாக மினிமம் பட்ஜெட்லேயே இங்கே வந்து ஃபீல் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐலாண்ட்ஸ்க்கு வந்துப்பாங்க. அதுதான். ஸோ நம்ம போகிறது இந்த ஸ்டாலில் தான் நம்ம போகிற கேட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம். 1:30 டைமிங் சொல்லியிருக்காங்க. ஒரு 12 o'clock போல் நம்ம லன்ச் முடிச்சுட்டு தென் நம்ம டைவிங் போய்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம வந்து பே பண்ணியாச்சு. நமக்கு $75 வந்து $70 வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணுறது வந்து டிஸ்கவர் ஸ்கூபா டைவிங்னு சொல்லுவாங்க. டைவிங்கில் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்கும், ஓகேங்களா. டிஸ்கவர் ஸ்கூபா டைவிங் தான் வந்து பேசிக் ஒன்று. அதுக்கடுத்து போனீங்கன்னா அதுக்கு தான் கிளாஸஸ் நம்ம முடிக்கணும். ஒவ்வொரு கிளாஸஸ் இருக்கும். அந்தந்த கிளாஸஸ் முடித்தா தான் என்ன சொல்கிறது, அடுத்தடுத்து நம்ம அடுத்தடுத்த டைவிங்ஸ்லாம் அடுத்தடுத்து டீப்பாக கூப்பிட்டு போவாங்க. லைக் இன்ஸ்ட்ரக்டர், மாஸ்டர், ரெஸ்கியூவர், அந்த மாதிரி நிறையா இருக்கும் ஒன்றும். அதுக்கெலாம் வந்து கிளாஸஸ் முடித்து அதுக்கேற்ற கேட்டகரி வந்து லைசன்ஸ் பண்ணவங்க தான் வந்து நம்ம அதுக்கடுத்து போக முடியும். ஸோ நார்மலாக இப்போ வந்திருக்க டூரிஸ்ட் வந்து ஜென்ரலாக பேசிக் எல்லாருமே பண்ணுறது வந்து டிஸ்கவர் ஸ்கூபா டைவிங். ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து ஈகோ டைவ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்ததுலேருந்து இவங்க இங்கே டைப் வச்சுருப்பாங்க போல் இங்கே இருக்கிற டைவிங் சென்டர்ஸ்லாம். ஸோ அங்கேருந்து இதுதான் அங்கே வந்து நமக்கு இங்கே வந்து இந்த ஃபின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபின்ஸு காலில் போடுற அது ஒரு இதுமாக இருக்கும். அது அப்புறம் அந்த மாஸ்க்கு, ஜாக்கெட் இதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கா, செக்கிங் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. லைக் இப்போ வந்து எங்கேருந்து வரோம், இந்த அட்ரஸ், இந்தியானா பாஸ்போர்ட் நம்பர் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கோம். அதில் அப்புறம் நமக்கு ஏதாச்சும் டிசீஸ் ஏதாச்சும் இருக்கா, இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நம்ம அது டைவிங் பண்ணுறதுக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஆஸ்துமா அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா, எல்லாமே இல்லை அப்படின்னா அதெல்லாம் பார்த்து தான் நமக்கு கூப்பிட்டு போங்க. இப்போ நமக்கு டைம் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இங்கே கரெக்டாக 1:50 ஆகுது. 2:30 போல் சொல்லியிருக்காங்க. 2:30க்கு நம்ம வந்து ரெடி ஆகணும். எனக்கு தெரில, இது ஃபஸ்ட் டைம் தான் நான் போகிறேன். எனக்கு பிஃபோர் வந்து நான் இது வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. அது உள்ளே போனோன்னா நமக்கு அந்த சயின்ஸ்லாம் டீச் பண்ணுவாங்க. இப்படின்னா மேலே, இப்படின்னா கீழே, இப்படின்னா ஓகே, இப்படின்னா ஸ்டோன் ஃபிஷ்ஷு, இப்படின்னா ஷார்க் அப்படின்னா. ஸோ அதெல்லாம் வந்து
நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. வெயிட். ஆக்சுவலாக இங்கே நான் வந்து இங்கே பக்கத்து ஐலாண்டு பியாதுங்கிற ஐலாண்டில் 10 o'clock கிளம்பி வந்தேன். 10 o'clock அங்கேருந்து கிளம்பி 1:30 வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜஸ்ட் இந்த மாஃபுசி ஃபுல்லாக சுற்றிட்டு லன்ச் முடிச்சிட்டேன். லன்ச்சும் பார்த்தீங்கன்னா ஹெவி லன்ச்சாக எடுக்கக்கூடாது, சும்மா நார்மல் லன்ச்சாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா தண்ணிக்குள்ளே போகிற டைமில் வந்து நமக்கு வந்து வாட்டர் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மேபி சில பேர்த்துக்கு ஒத்துக்கலாம், சில பேர்த்துக்கு வாமிட்டிங் போல் வரலாம். ஸோ அதனால் ஒரு மாட்ரேட்டான ஒரு லன்ச் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு அப்புறம் இருந்தால் பெட்டர். கொஞ்சம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ், கேஸ் டைப்பான கூல்ட்ரிங்க்ஸ்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஐலாண்ட்ஸ்க்கெலாம் இவங்க கூப்பிட்டு போவாங்கன்னு போல், எனக்கு சரியாக தெரியல. இங்கே இருக்கிறது வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் அந்த ஐலாண்டு பியாது, அங்கேயும் டைவிங் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ மாஃபுசி, விலிவாரு, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஐலாண்டு அந்தந்த ரீஃப்க்கு வந்து கூப்பிட்டு போவாங்க போல். நம்மளுக்கு ஏதோ பெஸ்ட்டாக ஒரு ரீஃப் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு. ஸோ ஓகே, இங்கே அதுக்கான ஸ்விம்மிங் கியர்ஸ்லாம் இருக்குது, இங்கே வச்சுருக்காங்க. எல்லாம் ஃபிட் செக் பார்த்துட்டு நமக்கு கரெக்டாக இருந்தால் அதுக்கேற்ற சைஸ் கொடுப்பாங்க நமக்கு. ஸோ கைஸ், இப்போ நம்ம கிளம்பியாச்சு. அங்கே இப்போ இந்த வழியில் தான் நடந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க நமக்கு முன்னாடி. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்னால் அந்த மொபைல் வெளியே எடுத்து பேச முடியல. மழை வராதுன்னு நினச்சேன், ஆனால் அந்த டைமில் வந்து மழை வந்துடுச்சு. ஸோ ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணி இந்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம போய் அங்கே ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போது, அந்த தண்ணிக்குள்ளே போகும்போது அந்த வாட்டர் ப்ரெஷருங்கிறத வந்து என்னால் இது பண்ணிக்க முடியல. ஆக்சுவலாக இங்கே நான் நிறைய ஸ்விம்மிங் பண்ணியிருக்கேன், ஆனாலும் எனக்கு அந்த பயம் இருக்காது. ஆனால் இந்த தடவை என்னத்துல ஒரு பயம். ஸோ எனக்கு முன்னாடி பண்ணவங்க இவங்கள பாருங்கள், எப்படி இந்த ஃபியரோடு இருக்காங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இவங்க பண்ணவே இல்லை, உடனே வெளியே வந்துட்டாங்க கொஞ்ச நேரத்தில். நானும் நினச்சேன் இதே மாதிரி தான் நானும் வெளியே வந்துடுவேணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு ஃபியர் இருந்துச்சு. பட் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். I wanna hear about everything you're ever thinking. You know that I can take the truth. Call me out if you think I'm never sleeping. Maybe I can turn it around. Oh yeah. Baby, if you want us, you know time is on our side. Things are gonna haunt us, we'll just have to put aside. And I'm right here if you just need to cry. Come love, share my pillow, and rain, rain, go away. Been some time since you fixed me, I'll never forget your சொன்ன மாதிரி நம்ம ஸ்கூபா டைவிங் முடிச்சிடலாம்.